வணக்கம். அவன் யார்? ஸ்ரீதரன். அனுமார் கட்சியினுடைய அனுமார். என்னடா இது அனுமார் கட்சின்னு அந்த மலையை தூக்கி அங்கே பக்கம் மாற்றுறது, இந்த பக்கம் மாற்றுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா? இது உத்தரப்பிரதேசலடா. பெண்களுடைய யோனிகளில் இரும்பு ராடுகளை பொருத்தி அமுத்தி அவர்களை கொன்று மகிழ்ச்சி அடைகிற கூட்டம் அல்லடா தமிழர் கூட்டம். ஸ்ரீதரா, பாலக்காட்டுக்கு அங்கே பிறந்த உங்க அப்பன், உன்னுடைய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. அனுமார், குனுமார், கினுமார் எல்லாம் ஓகே தான். நாங்கள் அனுமாருக்கு மரியாதை கொடுக்கோம். ஏன்னா அவர் மலைகளை தூக்கி மலத்துவார். நீ மலையெல்லாம் தூக்க முடியாது. அண்ணன் திருமாவளவனை பேசு, என் தம்பி சீமானை பேசு. டேய், மலையாளத்துக்காரன் நாய் நீ. இந்த ஊரில் மலையாளத்துக்காரன், ஆந்திராக்காரன், உத்தரப்பிரதேஷ்காரன், அவன் யார்? அவன் ராஜா, எச் ராஜா. அவன் எந்த ஊருக்காரன்? பீகார்காரன். இவங்க எல்லாம் ஒரு முகத்தை, உங்கள் முகத்தை இங்கே காட்டுறதுக்கு இந்துத்துவா அப்படிங்கக்கூடிய ஒரு முகத்தை வச்சுருக்கீங்க. இந்துத்துவா. டே ஸ்ரீதர், தமிழனுக்கு இல்லாத பேரடா ஸ்ரீதர். புரிகிறதா? நீ யார்? எந்த ஊரில் இருந்து வந்தவன்? இந்த மண்ணின் மைந்தர்களுடைய தாயார்களை கேவலப்படுத்திடா. தொல் திருமாவளவன் தமிழில் பேர் வைத்தால் அவங்க அப்பனுடைய பேரை இவன் மாற்றி வைத்தான். அதனால் டே டே எங்கடா உன் மகா, உன் பேரன் பேத்திகள்லாம் எங்கடா? இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்க மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5-6 பேர் உனக்கு இந்த துண்டு போட்டு மாலை போட்டு உன்னை துடிக்கிறியா நீ? முட்டாளை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் உன்னை மலையாளத்துக்காரனை இங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வந்தோமா, சாப்பிட்டோமா, சென்றோமா என்று எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களை நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையடா மடையர்களை. யார் நீ? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். உன் பின்னால் எத்தனை பேரா இருக்கான்? சீமான் பின்னால் எத்தனை பேர் இருக்கான்? திருமான் பின்னால் எத்தனை பேர் இருக்கான்? டேய், திருமாவனுடைய அலுவலகத்தில் நுழைந்து அங்கு இருக்கிறவர்களை அடித்து 20 பேரை கொன்று. டே, என்னடா குழப்புறீங்க? நான் முதல்ல சொல்லிட்டேன், இது உத்தரப்பிரதேசலடா, தமிழகம். என்னை காலையில் அடித்தால் மாலையில் நீ அழிந்து விடுவாய். ஸ்ரீதரா, உன் வயது என்னடா? 20 வயசுங்கிற சாமான எடுக்குமாடா உனக்கு? உடல் உறவு கொள்ள முடியுமா உன்னால? 60 வயசுல நாங்கள் 20 செய்து விடுவோம். என்னடா செய்வீங்க நீங்க? முட்டாப்பாயில கெட்ட வார்த்தை பேசுற இந்த வயசுல பேசக்கூடிய பேச்சாடா? பேரம்பேத்தி எடுத்துட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு. டேய், அரசியல்னா என்னடா? எல்லோரும் அனைத்து செல்வதாண்டா அரசியல். இன்னைக்கு ஒருத்தன் டிஎம்கேல இருப்பான். நீ சொன்னல நான் டிஎம்கேல இருந்தோன்னு. அங்க எதுக்கு டிஎம்கேக்கு போன? கருணாநிதியை பிடிச்சி ஏதாவது செய்துக்கு போனியா? அதாண்டா அரசியல். இன்னைக்கு ஒருத்தன் டிஎம்கேல இருப்பான், நாளைக்கு பிஜேபியில் இருப்பான். பிஜேபியில் இருக்கவன் டிஎம்கேக்கு வருவான், டிஎம்கேல இருக்கவன் பிஜேக்கு போவான். அதிமுகவினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தான் ஒருவன். அவன் இன்னைக்கு பிஜேபிக்கு தலைவர். திருநாவுக்கரசு பிஜேபி தான் வந்தான். அவன் யார் தெரியுமா? திராவிட கழகத்தில் உருவாக்கப்பட்டவன். ஆனால் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கார் சொல்லிழுக்கப்பட்டு எங்க தமிழ் எங்க தாத்தா சொல்லி தந்தடா. தயவு செய்து சொல்லுகளை இழுக்காக்கிறாங்கடா. மேடை கிடைச்சா எதை வேணாலும் பேசலாம். திருமாவளவனை வெட்டி விடுவேன், சீமானை வெட்டி விடுவேன். என்னடா உன் வயசுக்கு என்னடா வெட்டுவீங்க? உன் பின்னால் எத்தனை இடம் இருக்கான்? எத்தனை இடம் இருக்கான்? ஸ்ரீதரா, உன் பதிவை கண்டபோது துடித்து விட்டேன். எங்கள் மண்ணில் வந்தோமா? ஏதா நீ கோவை மாவட்டமாடா உனக்கு? எடப்பாடியினுடைய வேட்டியை உறிஞ்சிருவோங்கிற முட்டாப்பாயில. அவன் எங்க தமிழண்டா எடப்பாடி. ஒரு மலையாளி, ஒரு கன்னடத்துக்காரி, ஒரு தெலுங்கர்கள், இவர்களெல்லாம் ஆண்ட போது நாங்கள் மகிழாத போது இன்று ஒரு தமிழன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். ஆனா தமிழ் என்ற முகவரியில் இருக்கிறான். எங்கள் மண்ணின் மைந்தன். உன்னை பாரி மலையாளிகள் அல்லடா. நாய், எச்சிக்கல நாய், எச்சின் நாய். பிழைக்க வந்தோமா, சென்று விடு. எடப்பாடியின் வேட்டியை உருவி வேற ஏதாவது செய்ய போறியா? வேட்டியை உருவி ஜட்டியை கலத்தி முட்டாள்.
அவர் தரமாட்டார், அவருக்கு வயசாகி போச்சு. 20 நீ உனக்கு வேணா 20 வயசுல நீ அதெல்லாம் செய்யலாம். எடப்பாடி அண்ணன் தரமாட்டார். எங்கள் மண்ணின் மைந்தண்டா எடப்பாடி, எங்கள் மண்ணின் மைந்தண்டா திருமாவளவன், எங்கள் மண்ணின் மைந்தண்டா சீமான், இந்த மண்ணின் மைந்தண்டா எங்களுடைய சகோதரர்கள். எங்களுடைய சரித்திரம் தெரியாமல் பேசிவிட்டாய். பெண்களை கூட்டி பிழைக்க வந்த கூட்டம் அல்லடா. மானம் என்றால் மதுரையை அழிப்பாள் எங்கள் கண்ணகி. மாபெரும் கூட்டமடா எங்கள் கூட்டம், தமிழ் கூட்டம். ஜாதியால் பிரிந்திருக்கிறோம். அதற்காக ஒரு மலையாளி உள்ள வந்து எங்களை பிரிச்சு பார்க்காத. ரே ராமர் ஓகேடா, ராமர் கடவுள் ஓகே. ராமருக்கு பின்னால மலையை தூக்கிட்டு வந்த குரங்கினுடைய சேனானி நீ. உன்னை என்ன சொல்ல, உன்னை என்னடா சொல்ல? ஏய், இந்த தமிழுக்கு ஒரு இழுக்கென்றால் எதிரில் நிற்பவன் சிவன் என்ற போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன எங்க நக்கீரன் கூட்டமடா நாங்கள். ஈத்தால இறைவன் அவனையே போடாடே, தமிழுக்கு இழுக்கடா, உன்னுடைய கவிதையில் தப்பு சொன்ன கூட்டமடா எங்கள் கூட்டம். பாண்டியனும் சோழனும் சேரனும் இந்த மண்ணை ஆண்ட மகா மைந்தர்கள். இன்றைக்கு ஜாதியால் பிரிஞ்சிருக்கோம், பரவாயில்ல. அதுக்காக நீ ஒரு ஸ்ரீதர மலையாளத்துக்காரன் இங்க வந்து எங்களை எடப்பாடியினுடைய வேட்டியை உறிஞ்சி நான் தூக்கிடுவோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா முட்டாளே. உனக்கு ஒரு லெட்டர் பேர்டு கட்சி, அந்த கட்சிக்கு மொத்தம் 13 மெம்பர்ஸ். சென்னை யாருடைய கோட்டை தெரியுமாடா? அண்ணன் திருமாவுடைய கோட்டை. தமிழகம் யாருடைய கோட்டை தெரியுமாடா? என் தம்பி சீமானுடைய கோட்டை. முட்டாள், நாவடக்குங்கடா, நாவடக்குங்கடா. நாங்கெல்லாம் எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இங்க நீங்க குலைக்கிறதும் சத்தம் போடுறதும் இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குடா.